நமஸ்காரம். கடகராசி கடகலக்ன அன்பர்களுக்கு இந்த விஸ்வா வசு வருடம் ஏப்ரல் 14, 2025 ஏப்ரல் 13, 2026 வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த 39ஆம் ஆண்டு, அதாவது இடைக்கால சித்தர் சொன்னபடி இதுக்குரிய வெண்பாவின் படி அற்புதமான அப்லிஃப்ட்மெண்ட் பல ரூபத்தில் காத்துட்ருக்கு. சில விஷயங்களில் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் பல விஷயங்களுடைய முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த சில விஷயம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் பெரும் நன்மையை கொடுக்கும். ஏன்னா முன்னேற்றங்கள் சூப்பர் சுகம் ஜாக்பாட் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் உண்மையான முன்னேற்றம் இல்லையா? அதை தான் நீங்கள் இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க கடகராசி கடகலக்ன அன்பர்கள். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. கடகராசி கடகலக்ன அன்பர்கள் போன வருடமெல்லாம் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதாவது நீங்களாவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். சுத்தி முத்தி யாரை நம்பினாலும் எக்கச்சக்கமான பிரச்சனைக்குள்ள நம்பினதனால் மாட்டிக்கிட்டது கடகராசி கடகலக்ன அன்பர்கள். புரியல தெரியல உலகமே தெரியல அப்படின்னு மைண்ட் அளவில் அப்ஸ்காட் ஆகி இருந்தீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரொட்டீனே பண்ண ஏண்டா விடியுது அப்படின்ற மாதிரி எங்கே போய் ஒளியறதுன்னே தெரியாமல் புரியாமல் மண்டையை பிச்சுக்கிட்ட மாதிரி இருந்தீங்க இல்லையா? உங்களுக்கெல்லாம் பெரும் விமோச்சனங்கள் காத்துட்ருக்கு. அந்த விமோச்சனத்துக்கு உண்டான இந்த வருடம் தான் இந்த விஸ்வா வசு வருஷம். அதாவது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. இப்போ கரெக்டான வழி அப்படின்றது நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்க. ஏதோ ஒரு காரணத்தினால ஜஸ்ட் லைக் தட் தலைவலி அப்படின்னு சொல்லி ஒரு நாள் லீவ் போட்டது போய் அதே சோம்பேறித்தனமாக போய் 15 நாள் வேலைக்கு போகாதவங்க எல்லாமே பார்த்துருக்கோம். அதனால நிறைய வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அண்ட் நீங்கள் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமலாம் புரிஞ்சுட்டு இப்போ வழி இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு நிலையில் வந்த கடகராசி கடகலக்ன அன்பர்களுக்கு இப்போ தட்டி எழுப்பி தூக்கி உட்கார வைக்க போகுது. உங்களுக்கே தெரியாத அளவுக்கு உங்களுக்குள்ள எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கும். அந்த டேலண்ட் மூலிமா பல ரூபத்தில் நீங்கள் முன்னேற போகிறீங்க. ஏன் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, எதுவுமே புரியாமல் இருந்தவங்க ஒரு சிறு விஷயம் நீங்கள் பண்ணிக்கூட அதை பெரிய லெவலில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா, நீங்கள் சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போது கீழே வாக் பண்ணிட்டு இருப்பீங்க உங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டில். அப்போ அங்கே கேள்விப்படுவீங்க, இந்த வேலைக்காரமாக வரல, காலையில் வரேன்னு சொன்னாங்க ஆனால் வரல, நம்பி இப்படி போகவே முடியல, அதனால வேலைக்கு லேட்டாக போகிறோம். லேட்டாக போகும்போது அங்கே வந்து அவங்கள சத்தம் போடுறாங்க, ஃபயர் பண்ணிடுவேன்னு பயம் பொறுத்துறாங்க, ஏன் தான் இவங்க இப்படி பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி செக்டார்ஸ் உங்களுக்குள்ள காதில் ஒழிச்சிட்டு இருக்கும். அப்போ திடீர்னு இப்போ சும்மா இருக்கும்போது என்ன தோணுன்னா, ஏன் இந்த ஒரு விங்கை ஸ்டார்ட் பண்ணால் என்ன, ஒரு அர்பன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணால் என்ன? அந்த அர்பன் கம்பெனியில் நிறைய பேர் இங்கே வேலை இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களோட நீங்கள் போய் பேசும்போது சொல்லுவாங்க, படிக்கவே இல்லை தம்பி, படிச்சிருந்தா ஏதோ வேலைக்கு போகல, இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் எதில் ஸ்கில்டு, நீங்கள் எதில் ஸ்கில்டு, நீங்கள் துவைக்கிறதுல ஸ்கில்டா, நீங்கள் 10 பாத்திரம் தேய்க்கிறதுல ஸ்கில்டா, நீங்கள் எதில் ஸ்கில்டு அப்படின்னு சொல்லி, நீங்கள் டஸ்டிங்கில் ஸ்கில்டா, கார்டனிங்கில் ஸ்கில்டா, நீங்கள் ஒரு டாக்ஸை கூட்டிகிட்டு போய் அவங்கள வாக் பண்ணி அவங்களுக்கு உண்டான விஷயங்களை பண்ணுறதுக்கு பெட்ஸை நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணுவீங்களா அப்படின்றதெல்லாம் கேட்டு ஜனவசீகரத்தினால், இந்த வார்த்தை தான் நோட் பண்ணணும். அப்போ உங்களோட இருக்கிறவங்களுக்கு தேவையை நீங்க புரிஞ்சுட்டு வேண்டியவங்க எதுல கஷ்டப்படுறாங்களோ அவங்கள லிங்க் பண்ணி விட்டு ஜனவசியத்தினால் நீங்க பெரிய லெவல்ல முன்னேற போறீங்க. அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒருத்தர் மட்டும் ஒர்க் பண்ணிட்டு மற்றவங்க எல்லாம் சும்மா இருந்துட்டு ஃபோனை பார்த்துட்டு ஓடிட்டு இருந்த நிலையெல்லாம் மாற்றி இதை நீ பண்ணு, இதை நீ பண்ணு, இதை நீ பண்ணு, காலையில் எழுந்திரிச்சா வீடே சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னு வீட்டையே சுறுசுறுப்பாக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் வளர போகிறீங்க. யாருக்கெல்லாம் படிப்பு வரலே இல்லை, மூட் அவுட்டாக உட்கார்ந்துருந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா குருனுடைய பார்வை, குரு 12ஆம் வீட்டில் உட்கார்ந்து ராகுவை பார்க்க போகிறார். ராகு 8ல் இருக்கார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, 8ஆம் வீடு அப்படின்றது வந்து சர்ப்ரைஸ் அப்படின்னு எதிர்பார்க்காத
அப்படின்ற ஒரு வார்த்தை. இப்ப குரு பார்க்கறதுனால எதிர்பார்க்காத நன்மை. என்னடா இது, இந்த ஐடியா வேலைக்கு போயிட்டு உட்கார்ந்துருந்தா வந்திருக்காதே, சும்மா இப்படி இருந்ததுனால தானே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிக்கே நீங்க ஹெட் ஆகி இங்க லிங்க் ஆகி வித்தியாசமான டெக்னிக்ஸ் நீங்க யூஸ் பண்ணி பெரிய லெவல்ல நீங்க முன்னேறுவீங்க. இது அற்புதமான ஒரு காலகட்டம் கடகராசி கடகலக்ன அன்பர்களே. பொதுவாகவே கடகராசி கடகலக்னம் அப்படின்னு சொல்றது அன்புல அதிகமானவங்க. ஆனா அவங்க பிரச்சனையே பார்த்தீங்கன்னா நம்பினதுனால தான். ஸோ நம்பி நம்பி மோசம் போயிருப்பீங்க. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, எல்லா விஷயத்துக்குமே ஒரு பிரிட்ஜ் போடுவீங்க. இங்க பணம் கொடுத்தாதான் 1 மந்த்துக்கு பிஃபோரே நீங்க சேலரி வந்து கம்பெனிக்கு கொடுத்துடணும், அந்த கம்பெனி அவங்கள பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லி கரெக்டான ஒரு ஃபார்மேஷன் பண்ணி கரெக்டான ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணி அதன் வழியில சின்ன விஷயத்தை கூட பெரிய லெவல்ல நீங்க கொண்டு போய் டோட்டலி அந்த அப்பார்ட்மெண்ட் மட்டும் இல்ல, அப்பார்ட்மெண்ட் செக்டார்ல இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை பார்த்து நீங்க யாருன்னே தெரியாம இருப்பீங்க. இப்ப நீங்க எடுத்த இந்த சிறு முயற்சினால நீங்க பெரிய லெவல்ல போயிடுவீங்க. அந்த அளவுக்கு சக்சஸ் ரேட்டிங் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு கம்பெனில நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க எங்க இருக்கீங்கன்னு யாருக்குமே தெரியாதுன்றவங்களுக்கு கூட நீங்க பண்ணக்கூடிய சிறு விஷயம் பெரிய லெவல்ல ரிசல்ட் கிடைச்சு உங்களுடைய பேரு புகழ் எல்லாமே நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து டெக்னிக்கல் நாலேஜ்னால வளரக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம். கால் நடையினால் முன்னேற்றம் உங்களால தான் நீங்க கொண்டு வர போறீங்க. இப்படி கொண்டு வரும்போது கடன் 100% நீங்க கட்டிடுவீங்க. ஏன்னா நீங்களே அன்பான மனிதர்கள். யாராவது வந்து கேட்டா உங்களால தாங்க முடியாது. ஸோ கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க கொடுத்துருவீங்க. 1 மாசம் கொடுக்க வேண்டியது 2 மாசமா கூட கொடுத்து நீங்க ஃபினிஷ் பண்ணிட்டு அப்பாடி இனி நிம்மதியான ஒரு காலகட்டம் தான் அப்படின்ற அளவுக்கு இருப்பீங்க. அண்ட் கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா பல ரூபத்துல உங்களுக்கு பிளஸ் பவர்ல கொண்டு போகும். 2ஆம் வீட்டுல கேது சூரியன் வீட்டுல இருக்கு. இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தா குழப்பங்கள் எங்க வரும். அந்த குழப்பங்கள் வரும்போது சிவனேன்னு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு அதுக்கு என்னன்னு சொல்லி மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் எழுதுங்க. 2ஆம் வீட்டுல கேதுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நிறைய பேர் நீங்க ஒண்ணு பண்ண ஏண்டா இதெல்லாம் பண்ணி ஜெயிக்க முடியுமா அப்படின்னு பலர் விமர்சிப்பாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒரு குழப்பமான ஒரு கொஸ்டினை கேட்பாங்க. ஸோ அந்த இடத்துல எல்லாம் எதுவுமே ஸ்டக் ஆயிடாதீங்க. யார் என்ன பேசினாலும் சரி அதுல ரைட்டா ராங்கான்றதுக்கு மெரிட்ஸ் எழுதுங்க, டிமெரிட்ஸ் எழுதுங்க. டிமெரிட்ஸை மெரிட்ஸ் ஆக்க முடியுமான்னு பாருங்க. இப்போ நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் கிரகங்கள் நிறைய சாதகமா இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நீங்க வரதான் போறீங்க. சனி பகவான் இதுவரைக்கும் உங்களுடைய 8ஆம் வீட்டுல இருந்தால் இப்ப 8ஆம் வீட்டுல ராகு வருதே அப்படின்ற கவலை வேண்டவே வேண்டாம். பல ரூபத்துல மாற்றங்கள் ஏற்பட்டு குருனுடைய பார்வை ராகு மேல இருக்கிறதுனால நிறைய கைகோத்து நீங்க நிறைய முன்னேற்றங்கள் எந்த ஃபீல்ட்ல இருந்தாலும் நீங்க வரதான் போறீங்க. அக்ரிகல்ச்சர் சம்பந்தமாவே நிறைய முன்னேற்றங்கள் இருக்கு. இன்ஜினியரிங் படிச்சவங்கலாம் உங்களுடைய ஸ்கில்ல வந்து வேற ரூபத்துல டெக்னிக்கலா காமிச்சு நல்லா அப்லிஃப்ட் ஆக போறீங்க. ஸோ நீங்க பண்ண வேண்டியது உங்க மனசை மட்டும் தெளிவா வச்சுக்கோங்க. சந்திரன் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. அப்ப சந்திரனுக்கு உண்டான ஸ்தலம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்தலம் அப்படின்றது திங்களூர் அண்ட் திருப்பதி. ஸோ அங்க நீங்க போயிட்டு வாங்க. அதே மாதிரி அங்க நீங்க போய் ஜஸ்ட் வந்து சும்மா அவசர அவசரமா போயிட்டு வரேன் அப்படின்றது இல்லை. இங்க வேண்டியது மன தெளிவு. ஸோ அதனால அந்த கோயில்ல ஒரு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ நல்லா உட்கார்ந்து ரிலாக்ஸ்டா பிரீத் அண்ட் பிரீத் அவுட். நீங்க சும்மா இருந்தாலே மூச்சு விட போறீங்க. அதை மேலும் நீங்க கிரகிச்சுக்கிட்டு சூப்பரா நீங்க வரும்போது நிறைய முன்னேற்றங்கள், பணரூபமா முன்னேற்றம், வளர்ச்சி ரூபமா முன்னேற்றம், பணம் மட்டும் இல்ல மனம் சந்தோஷப்படக்கூடியது. ஸோ கடகராசி கடகலக்ன அன்பர்கள் ஜோரா இருக்க போறீங்க. மாத பலன் ரொம்ப முக்கியம். ஸோ விடாம பாருங்க. அதுல சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிளஸ்ஸா வருது. இன்னொன்னும் சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்கல்ல. என்ன அப்படின்னா உங்களுக்கு சந்திராஷ்டமம் கூட பெரிய மைனஸ் பண்ண போறது இல்லை. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், சந்திராஷ்டம நாட்கள்ல இவ்வளவு வளர்ச்சியா அப்படின்னு இருக்கும். அந்த அளவுக்கு ஃபேவரபிளா இருக்கு. ஸோ உங்களுடைய தசாபுத்தி அந்தரத்தை ஒரு தடவை பார்த்துருங்க. அது என்னன்னு பார்த்துருங்க. அதுல ஏதாவது நீங்க வந்து ஓவர் கம் பண்றதுக்கு உண்டான வழிகளை யூஸ் பண்ணிக்கோங்க. அஸ்ட்ராலஜி அப்படின்றதே ஒரு வாக்கிங் ஸ்டிக். அதுல என்னென்ன தடைகள் இருக்கோ அந்த தடையை தட்டி எரியிற மாதிரி வருது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.